அனைவருக்கும் துர்காதேவி சரணம் சார்பாக இனிய வணக்கங்கள். நம்ம இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா, இன்றைய தினமான 21/11/2024 நவம்பர் மாதத்தில் கார்த்திகை மாதமான முதல் வாரத்தில் வருகின்ற வியாழக்கிழமை ஒரு நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நாளாக இருக்கின்றது. அது என்ன என்று பார்த்தால், பண வரவை அதிகரிக்க வியாழக்கிழமையில் செய்ய வேண்டிய குபேரர் வழிபாடு, அதை எவ்வாறு வழிபாடு செய்ய வேண்டும் என்பதை பற்றி தான் இந்த பதிவில் முழுமையாக தெரிந்து கொள்ளப் போகிறோம். பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்கிறவங்க மறக்காம ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் பக்கத்தில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நம்ம பதிவில் வருகிற ஒவ்வொரு நல்ல நல்ல தகவல்களையும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக வரும். வாங்க பதிவுக்குள்ள போகலாம். குறைவில்லாத செல்வ வளம், சுகமான நிம்மதி வாழ்வு ஆகியவற்றை பெறுவதற்கு மகாலட்சுமி, சுக்கிர பகவான் ஆகியோரின் அருளுடன் குபேரரின் அருளையும் பெற வேண்டியது ரொம்பவும் அவசியம்ங்க. வியாழக்கிழமையில் சில குறிப்பிட்ட முறையில் வீட்டிலேயே எளிமையாக வழிபடுவதால் குபேரரின் அருளை பெற முடியும். குபேரரின் அருள் கிடைத்தால் மகாலட்சுமியின் அருளும் கிடைக்கும் என்பது நமக்கு ஐதீகம்ங்க. வீட்டில் குபேர விளக்கு இருந்தால் வியாழக்கிழமையில் மாலை 5 மணிக்கு மேல் அந்த விளக்கை ஏற்றி வைத்து வழிபடலாம். ஊற்றும் நெய் அல்லது நல்லெண்ணெயுடன் சில டைமண்ட் கற்களையும் சிறிது பச்சை கற்பூரத்தையும் போட்டு ஏற்றுவது ரொம்பவும் சிறப்பானதாகும். இவற்றின் வாசம் வீட்டில் பெருகுவதால் பண வசியம் ஏற்படும் என்று சொல்லப்படுகின்றது. இப்படி செல்வத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய குபேர பகவானை தொடர்ந்து வழிபட்டு வந்தால் வாழ்வில் குறைவில்லாத செல்வம் சேர்ந்து கொண்டே இருக்கும். வியாழக்கிழமை என்பது குபேர பகவானுக்கு உகந்த கிழமையாக இருக்கின்றது. வெள்ளிக்கிழமையில் எப்படி மகாலட்சுமியை வேண்டி வழிபடுகிறோமோ அதே போல வியாழக்கிழமையில் குபேர வழிபாடு செய்வது சிறப்பு. அள்ள அள்ள குறையாத செல்வத்தை பெறுவதற்கு குபேரருக்கு அவருக்கு விருப்பமான இலை கொண்டு எளிமையான முறையில் வழிபாடு செய்தாலே போதுங்க. மேலும் குபேரருக்கு விருப்பமான இந்த இலை வீட்டில் இருந்தால் நல்ல தேவதைகள் உடைய ஆதிக்கம் அதிகரித்து காணப்படும். மகாலட்சுமி விரும்பி வந்து வீட்டில் வாசம் செய்வாள். அந்த செடியை சுற்றிலும் ஒரு விதமான ஈர்ப்பு தன்மை இருக்கும். அந்த ஈர்ப்பு நல்ல விஷயங்களை கிரகித்து நமக்கு கொடுக்கும், கெட்ட விஷயங்களை அகற்றிவிடும். அற்புத ஆற்றல் படைத்த அந்த செடி வேறு எதுவும் இல்லைங்க, மருதாணி செடிதான். மருதாணி செடிக்கு நல்ல சக்திகளை வெளியிடக்கூடிய ஆற்றல் உண்டு. அதன் இலைகளை கொண்டு தீபம் ஏற்றுவதும் பொழுது லட்சுமி குபேரருடைய அருளை பெற்று சகல சௌபாக்கியங்களையும் பெற முடியும் என்பது சாஸ்திரம் சொல்கின்றதுங்க. வியாழன் அல்லது வெள்ளிக்கிழமையில் லட்சுமி குபேரர் படத்திற்கு முன்பு ஒரு தட்டை வைத்துக் கொள்ளுங்கள். வெள்ளி, தங்கம், பித்தளை, செம்பு என்ற எந்த உலோகத்திலான தட்டினையும் இந்த வழிபாட்டிற்கு பயன்படுத்தலாம். ஆனால் எவர் சில்வர் அல்லது பிளாஸ்டிக்கை பயன்படுத்துவதை தவிர்ப்பது நல்லதுங்க. பின்னர் அதன் மேல் மருதாணி இலைகளை பரப்பி அதன் மீது சில நாணயங்களையும் வையுங்கள். மருதாணி நாணயங்கள் இரண்டிலுமே மகாலட்சுமி வாசம் புரிகிறாள். இதனால் குபேரரின் அருளும் மகாலட்சுமியின் அருளும் கண்டிப்பாக கிடைக்குங்க. மகாலட்சுமிக்கு உகந்தது ஏலக்காய், கிராம்பு போன்றவற்றையும் இலைகளின் மீது தூவி கொள்ளலாம். பின்னர் சுத்தமான அகல் விளக்கு ஒன்றை மஞ்சள் குங்குமம் தடவி நடுவில் வையுங்கள். அதில் நெய்யை ஊற்றி, நெய் அல்லது நல்லெண்ணெய் தவிர வேறு எந்த எண்ணெயும் பயன்படுத்த வேண்டாம். பஞ்சுதிரியிட்டு வடக்கு அல்லது கிழக்கு நோக்கி தீபம் ஏற்ற வேண்டும். கிழக்கில் மகாலட்சுமியும் வடக்கில் குபேரரும் இருக்கின்றனர். தீபம் ஏற்றிய பின்பு தீபத்திற்குள் பச்சை கற்பூரம், கற்கண்டு, டைமண்ட் கற்கண்டு போன்றவை இருந்தால் அதனையும் சேர்த்து கொள்ளுங்கள். இவை அத்தனையும் நமக்கு செல்வத்தையும் பணத்தையும் ஈர்த்து தரக்கூடிய அதிசக்தி வாய்ந்த பொருட்கள் என்றே சொல்லப்படுகின்றது. வியாழக்கிழமையில் குபேரனுக்கும் வெள்ளிக்கிழமையில் மகாலட்சுமிக்கும் இந்த மருதாணி இலையில் தீபம் ஏற்றி வைக்கலாம். அந்தந்த கிழமைகளில் அவரவருக்கு உரிய மந்திரங்களை உச்சரித்தால் நல்லது. இப்படி வியாழன் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் தொடர்ந்து செய்து வர உங்கள் வாழ்க்கையில் இருந்து வந்த தடைகள் அகன்று செல்வ செழிப்பு பல மடங்கு பெருகும். பண வரவிற்கு என்றுமே குறைவிருக்காது. வறுமை ஒளியும், சுபகாரியங்கள் கைகூடும். மறுநாள் விளக்கேற்ற பயன்படுத்திய மருதாணி இலைகளை அரைத்து வீட்டில் உள்ள பெண்கள் கையில் வைத்துக் கொள்ளலாம். அதிகமாக இருக்கும் பட்சத்தில் அக்கம் பக்கத்து வீட்டில் இருப்பவர்களுக்கும் கொடுக்கலாம்ங்க. இதன்படி செல்வ செழிப்பை அதிகரிக்க குபேரரையும் மகாலட்சுமியையும் இந்த தினங்களில் வழிபட்டு இனிதே வளம் பெற்று நலமுடன் வாழ்க சகோதரிகளே. மீண்டும் அடுத்த பதிவுடன் சந்திக்கும் வரை உங்கள் சகோதரியான துர்காதேவி சரணம்.